நான் உனக்கு உறுதியளித்ததை செய்வதற்காக இந்த வாராகி அதிசக்தி வாய்ந்த நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் எதிர்கால வாழ்வு பிரகாசமாக அமையப் போகிறது. அனைத்தும் சரியாகிவிடும். உன் குடும்பத்தோடு சுற்றமும் சூழ செல்வ வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கான என் அருளையும் ஆசையும் வழங்குவதற்கு இந்த வாராகி நீ இருக்கும் இடத்தை நோக்கியே வந்துவிட்டேன். நீ எதிர்பார்த்த நபரின் கையிலிருந்து உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். இது நாள் வரையிலும் யாரும் கண்டு கொள்ளவில்லை. இது நாள் வரையிலும் நம்மை யாரென்று புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டு இருந்த உன் வாழ்க்கையில் தேடப்படும் பொருளாக இருக்காமல் தேடப்படும் இதயமாகவே இப்பொழுது வாழ்வதற்கான சூழலை உருவாக்கிவிட்டேன். புகழோடு வாழப் போகிறாய். நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டு இருக்காதே. என்ன நடந்து விடுமோ என்று படாமல் இரு. உன் எதிர்காலத்தை நான் எழுதி கொண்டு இருக்கும்போது அது நல்ல விதமாக நம்பிக்கையான தருணமாகத்தான் உன்னை வந்து சேரப்போகிறது. நீ தேடப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் இருதயமாக இருந்து உன் வாழ்க்கை சுற்றி நடக்கும் விஷயத்தில் எல்லா உணர்வுகளையும் புரிந்து கொண்டு மற்றவர்களின் மனக்கசக்கும்படியான விஷயத்தை செய்யாமல் உனக்கான வெற்றியை பெறுவதில் எப்படி என்று நீ அறிவுரை கற்றுக்கொள். என் பிள்ளையே, அவர்களுக்காக இதை மாற்றுகிறேன் அதை மாற்றுகிறேன் என்று சொல்வதெல்லாம் வாழ்க்கையல்ல. எதை மாற்றினாலும் எந்த முடிவை எடுத்தாலும் அதில் மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாயா? அதுதான் வாழ்க்கை. நம் வாழ்வதற்கான அழகான அர்த்தத்தையும் அழகான விஷயத்தையும் நம்மளுக்கு எடுத்துரைப்பதற்காக ஒவ்வொரு முறையும் நம்மை தேடிக்கொண்டு இருக்கும்போது நாம் தான் அதில் எழுதி கொண்டு இருக்கும் சில விஷயத்தை அங்கு புரிந்து கொள்ளாமல் அதை வேறு அணுகுமுறையோடு பார்த்து நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். முதலில் உன்னை தேடி ஒன்று வருகின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள பழகு. அதில் இருக்கின்ற விஷயத்தை புரிந்து கொள். அதில் நன்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு தீமையை விட்டு உனக்கான வாழ்க்கையை அதிலிருந்து எப்படி கட்டமைக்க முடியும் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. அப்படித்தான் ஒருவர் உனக்காக தேடி வரத்தான் போகிறார். உன் ஆசையை நிறைவேற்றப் போகிறேன் என்று நீ சில சமயத்தில் கைவிட்டு விட்டார்களே, அவர்களைப் போல் இவ்வளவு இருந்து கொண்டு இருப்பார்கள் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. நீ அப்படி எண்ணுகின்ற வேளையிலே உனக்கான வெற்றி பயணத்தை தொடர்வதற்கு உன் தாய் வாராகியின் கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். கண்டிப்பாக உன் வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது. உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தானே இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. நீ எதிர்பார்த்தது இன்னும் சற்று நேரம்தான் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது. உன் நம்பிக்கையை ஒரு பொழுதேனும் வீணடிக்கப் போவதில்லை. உன்னை எல்லோரும் பாராட்டத்தான் போகிறார்கள். உன்னை பார்த்து வியக்கப் போகும் தருணத்தை இந்த வாராகி நான் உனக்காக உருவாக்கத்தான் போகிறேன். என்னை எப்பொழுதும் நீயே கதியின்றி என்னிடம் சொல்கிறாய் அல்லவா? ஆகையால் நான் உன் இல்லம் தேடி வந்து இருக்கின்றேன். உன் பிரச்சனை என்ன என்று கேள்விப்பட்டதும் அதை உடனடியாக தீர்க்க ஓடோடி வந்து விட்டேன். உன் முகத்தில் புன்னகையை வர வைக்காமல் நான் விடப்போவதே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு கிடைக்குமா கிடைக்காதா நடக்குமா நடக்காதா என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். கண்டிப்பாக இந்த வாராகி சத்தியத்தின் உண்மையை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நடப்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தான் வரப்போகிறது. எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நீ நம்பிக்கொண்டிருக்கும் என்னை முழுவதுமாக கரம் பற்றிக்கொள். நமக்கான நேரம் வந்து விட்டது என்று நம்பு. நீ நடத்தும் அனைத்து விஷயத்தையும் பெற்றுக்கொள்வதற்குத்தானே உனக்கானவர் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார். உனக்காக அவருக்காக நீ இருந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையில் உன் வெற்றியை தடுப்பது இங்கு யாருமே இல்லை என்பதை மட்டும் உணர்ந்து கொள். எப்பொழுதும் என்னை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் சரணடைந்து பார். நான் உனக்கு பல அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய காத்து கொண்டு இருக்கின்றேன். நீ படும் கஷ்டத்திலிருந்து விலக்கி உன்னை புது வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல போகிறேன். கவலை வேண்டாம் என் கண்ணை. உனக்கு தேவையானதை கண்டிப்பாக செய்வேன். நீ நினைக்கும் அனைத்து விஷயங்களையும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. என் குழந்தையே, என் முன்னால்
இதனால் நீ படும் கஷ்டத்தை நினைத்து மண்டியிட்டு அழும்போது என் மனம் எப்படி துடித்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? என் கண்ணின் மணியை கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன் கருமை வினையின் அனைத்தையும் நான் தாங்கிக் கொண்டு தான் உனக்கு சிறிதளவேனும் கொடுத்திருக்கின்றேன். இனி என் செல்ல பிள்ளையை கண்ணீர் சிந்த விட வைக்கப் போவதே கிடையாது. உன் கருமை வினையை தகர்த்தெறிந்து விட்டு உன் வாழ்வில் ஒளியேற்றுவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். நல்ல நிலைமைக்குத்தான் வரப்போகிறாய். இது உன் வாராகியின் சத்திய வாக்கு. நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். நீ செய்யும் விஷயத்தை வெற்றிகரமாக மாற்றித் தருவேன் என்று. நான் அதற்கான உதவியை செய்ய போகிறேன். நான் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள். வாழ்க்கையின் சூழலை அறிந்து கொள்ளாமல் சில பேர் நம்மோடு பயணித்து கொண்டு இருக்கின்றார்களே என்று கலங்கிக் கொள்ளாதே. வாழ்க்கை என்பது சுழல் சக்கரம் என்பது அவர்களுக்கு விரைவில் புரிய கொள்ளும் தருணமும் வந்துவிட்டது. உன் கண்களில் கண்ணீர் வர வைத்தார்கள். உன் மனதை சிதைத்து கொண்டு இருந்தார்கள். அதையே அவர்களுக்கு காட்டும் நேரமும் வந்துவிட்டது. அவர்கள் கண்ணிலும் கண்ணீர் உண்டு என்பதை இங்கு மறந்தும் மறுத்தும் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உலகம் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். கவலை கொள்ளாதே என் தங்கமே. அவரவருக்கு என்று ஒரு வேலை, ஒரு பொறுப்பு விதிக்கப்பட்டு இருக்கின்றது. அதை யாரையும் எதிர்பார்க்காமல் உன்னை பற்றியே புறம் பேசுகிறார்களே என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அதையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டிவிட்டாய் என்று தான் அர்த்தம். மீதியை நான் இந்த வாராகி பார்த்து கொள்கிறேன். உன்னை முழுவதுமாக உன் கஷ்டத்திலிருந்து தீர்க்க வந்து இருக்கின்றேன். என்னை தீர்க்கமாக நம்பு. நீ நடக்கும் அதிசயத்தை பார்த்து நீயே வியக்கத்தான் போகிறாய். நான் ஒரு பொழுதேனும் உன்னை ஏமாற்றும் எண்ணம் கிடையாது. நான் உன் வாழ்க்கையை செதுக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன் கருமை வினையினை குறைக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் கருமா எப்பொழுது குறையும், நான் எப்பொழுது மீண்டு வரப்போகிறேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி நீ இப்பொழுது ஜெயிப்பதற்கான கட்டத்தை எட்டிவிட்டாய். அனுதினமும் வழிபட்டு கொண்டு தானே இருக்கின்றேன் தாயே. ஆனால் ஒரு மாற்றமும் நடந்த பாடு இல்லையே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். உன் விடியலை தன்னம்பிக்கையோடு தொடங்கு. நான் உனக்கு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த வழிமுறையோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தி கொள்வதற்காக இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். ஒரு பறவை மரத்தில் இருக்கும்போது அதன் கிளையை நம்புவதில்லை. தனது சிறகுகளை மட்டுமே நம்பியதில் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் வாழ்க்கையின் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்த தொடங்கு என் கண்ணின் மணியே. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் நான் உன் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கும் இடையில் யாரும் வர முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் என்னை நம்பிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து என்னிடம் கேட்டாயோ அதை தருவதற்காக என் ஆசீர்வாதத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வெற்றி கிடைக்கும் என்று நீ உறுதியாகும் தெளிவாகும் நம்பு. என் நாமத்தை உச்சரித்து இந்த விடியல் பொழுதை நீ தொடங்கி இருக்கின்றாய். காலையில் எழுந்தவுடனே புன்னகையோடு இருந்து என்னை வெற்றி பெற வைக்கும் என் தாய்க்கு நன்றி என்று மட்டும் சொல்லி கொண்டு பார். நிச்சயம் இந்த விஷயத்தில் நான் எதிர்பார்த்த காரியத்தை உனக்கு தன்னம்பிக்கையோடு தான் தரப்போகிறேன். நான் எந்தவித பூஜையும் உன்னிடம் வரவேற்கவில்லை. எந்தவித பூஜையும் எனக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. எப்படி இருந்தாலும் எப்படியாயினும் என் பிள்ளைகள் எனக்கு மனம் குளிரும்படியான அம்மா என்ற ஒற்றை வார்த்தையோடு என்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நல்லதைத்தான், நன்மையான காரியத்தை தான் செய்வேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் நம்பு. நீ எதிர்பார்த்த விஷயத்தில், நீ எதிர்பார்த்த காரியத்தில் உனக்கான வெற்றியை தேடி தருவதை தவிர இங்கு எனக்கு வேறு என்ன இருக்கப் போகிறது? எனக்கான வெற்றியை தருவது தாய் என்று நீ நினைத்து கொண்டு என்னையே கதி என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி உன்னுள் வந்து சேரத்தான் போகிறது. வாழ்க்கை சில விஷயங்கள் அப்படியும் இப்படியும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். நான் உன்னை முழுவதுமாக உன்னை பிரச்சனையின் வடிவத்திலிருந்து வெளியேற்றி இழந்ததை எல்லாம் வெளியேற்றிவிட்டு உன் வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். சில பேரோ பணம்தான் வாழ்க்கை என்று, அதுதான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது என்று இருக்கின்றார்கள் அல்லவா? அதுவல்ல வாழ்க்கை என் கண்ணே. பணம் இருந்தால் நாம் குணத்தை எப்படி வாங்க முடியும்? கொஞ்சம்
யோசித்துப் பார். சிலர் பணம் வந்து விட்டால் பழகியவரை கூட மறந்து கொண்டு இருக்கின்றார். பணம் இருந்தால்தான் பேசுவார்கள். நீ அப்படி ஒரு பொழுதேனும் இருந்து விடாதே. உனக்கான வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைப்பது இந்த வாராகியாக இருக்கும்போது நீ எதை நினைத்து என்னிடம் வந்தாயோ அந்த விஷயத்தை நடந்து தந்து நான் உனக்கான வெற்றி பொக்கிஷத்தை தருவதென்று முடிவெடுத்து விட்டேன். இனி வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.